ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வில்வ மரத்தடியில் அமர்ந்திருந்தன. அப்போது ஒரு குரங்கு வில்வ இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே அமர்ந்திருந்த பார்வதி மற்றும் சிவபெருமானின் மீது வீசிக்கொண்டிருந்தது. இந்த காட்சியை கண்ட பார்வதி தேவிக்கு சிறிது கோபம் வந்தது. கோபத்தை அறிந்த சிவபெருமான், தேவி, இங்கே நம்மை பூஜிக்கும் இந்த குரங்கை கண்டு எதற்காக கோபப்படுகிறாய் என்று அமைதிப்படுத்தினார். அதே சமயம் பரமேஸ்வரன் அந்த குரங்கின் மனதில் உள்ள அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை அருளினார். ஞானம் பெற்ற குரங்கு விரைவாக கீழே இறங்கி சிவபெருமானை வணங்கி தனது பிழையை மன்னிக்க வேண்டியது. அதற்கு ஈசன், நீ பிழை எதுவும் செய்யவில்லை, சிறந்த வில்வ இலைகளால் எங்களை பூசித்தாய். அதன் பலனாக நீ அடுத்த பிறவியில் சூரிய குலத்தில் அரசனாக பிறந்து ஆட்சி செய்வாயாக என்று அருளினார். அதற்கு தலைவணங்கிய குரங்கு, என் பெருமானே, நான் மானிட பிறவி எடுத்தாலும் உலக மாயையில் மயங்காமல் என் முகம் குரங்கு முகமாகவே இருக்க அருள் செய்ய வேண்டும். அது எனக்கு இந்த பிறவியை நினைவூட்டவும் இறை பக்தியுடன் நல்ல உணர்வுகளோடு இருக்கவும் உதவிடும் என்றது. ஈசனும் அப்படியே அருள் புரிய மறுபிறவியில் சோழ மன்னன் மாந்ததாவின் மகனாக பிறந்து குரங்கு முகத்துடன் முசுகுந்த மகாராஜாவாக திருவாரூரில் ஆட்சி புரிந்தான்.